உலகிலேயே மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பு எங்களிடம் உள்ளது, அதுதான் சீனா தயாரித்து கொடுத்தது என்று 3 நாட்களுக்கு முன்புதான் மார்தட்டி பெருமையாக சொல்லிக் கொண்டது பாகிஸ்தான் ஊடகமான ஜியோ நியூஸ். சீனாவின் HQ-9, இதுதான் அந்த சோகால்ட் சிறந்த வான்தடுப்பு சாதனம். இது காவல் காக்கும் எல்லையை நோக்கி எதிராளிகளின் விமானமோ ஏவுகணையோ ஹெலிகாப்டரோ எது வந்தாலும் எந்த ஆல்டிடியூடிலிருந்து தாக்கினாலும் இரவும் பகலும் மழையும் வெயிலும் எல்லா காலநிலையிலும் தாக்கி அழிக்க வல்லது என புகழாரம் சூட்டப்பட்டது. HQ-9 இருக்கும்போது என்ன கவலை, இந்தியாவிலிருந்து வரும் எந்த ஒரு ஏவுகணையையும் தடுத்து விடுவோம், பாகிஸ்தான் மக்களை காப்பாற்றி விடுவோம் என பாகிஸ்தான் செய்தி ஊடகமான ஜியோ நியூஸ் மார்தட்டி சொல்லி முழுதாக 3 நாட்கள் கூட முடியவில்லை. அதற்குள் தூள் படத்தில் பறவை முனியம்மா இதையா ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு கிடந்தீங்க என அசால்ட்டாக தூக்கி வீசி செல்லும் அளவுக்கு இந்திய ஏவுகணைகள் பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்களை அநாயசமாக துவம்சம் செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட HQ-9 சொதப்பியது ஏன்? இதுதான் சீன வான் தடுப்பு அமைப்புகளிலேயே மிகவும் அட்வான்ஸ் மாடல் என்று புகழப்பட்டது. சீன ஏரோஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் தயாரித்தது. 1980 முதல் அடுத்தடுத்து அப்கிரேட் செய்யப்பட்டு வந்த போர் சாதனம். அதன் ஒரு மாடலான FD-2000 பின்பகுதியில் இருக்கும் இடம் கமாண்ட் தரும் கண்ட்ரோல் ரூம். அது ரியல் டைமில் டேட்டாவை பெற்று அனலைஸ் செய்து அதுவே கமாண்ட் கொடுத்து ஏவுகணையை லான்ச்சும் செய்யும். முன்பகுதியில் ரேடார் மூலம் அந்த வாகனத்தை வழிநடத்தும் வழிகாட்டி அமைப்பு இருக்கும். லான்ச்சர் வெஹிக்கிளான இது ஏவுகணைகளை துல்லியமாக கண்டறிந்து அழிக்கும் என சொல்லப்பட்டது. அதோடு இதன் ரெஸ்பான்ஸ் டைம் வெறும் 15 செகண்ட் என்றும் அறியப்படுகிறது. அதே போல வெவ்வேறு 48 இடங்களிலிருந்து டார்கெட் செய்யப்பட்டு அடித்தாலும் இந்த ஒற்றை வாகனமே ஒரே நேரத்தில் அனைத்தையும் தடுத்து வீழ்த்தும் என்றும் சொல்லப்பட்டது. 15 முதல் 200 கிலோமீட்டருக்குள் எந்த ஒரு க்ரூஸ் மிசைல், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை, சூப்பர்சானிக் ஏவுகணை, ஏர்கிராப்ட், ட்ரோன் என எதுவும் இதன் ரேடாரிலிருந்து தப்ப வாய்ப்பே இல்லை என கூறப்பட்டது. ஆனால் ராஜஸ்தானின் பிக்கனேரில் இருந்து 102 கிலோமீட்டரில் இருந்த பகவல்பூரில் ஏவுகணையை ஏவி ஜெய்ஷ்-இ-முகமது தலைமை இடத்தை நொறுக்கி தள்ளியிருக்கிறது இந்தியா. பஹல்காம் தாக்குதலுக்கு அடுத்து முன்னெச்சரிக்கையாக ஆக்டிவேட் செய்யப்பட்டு வைத்திருந்ததாக சொல்லப்படும் சீனாவின் வான் தடுப்பு உறங்கிவிட்டதோ, யாராவது அதற்கு பெட்ஷீட் போத்தி விடுங்க, பாப்பாக்கு குளிர போகுது என சொல்லும் அளவுக்கு குரட்டை விடுகிறது. பொதுவாக போர் என வந்தால் உலக நாடுகள் உற்று நோக்கும். எந்தெந்த நாடுகளின் போர் ஆயுதங்கள் எப்படி செயல்படுகின்றன, அதன் திறன் என்ன என போர்க்களத்தில் ரியல் அப்டேட் பெற்றுக்கொள்ளவே பல நாடுகளின் டிஃபென்ஸ் துறை அறிய காத்திருக்கும். ஏனெனில் ஜெயிக்கும் நாட்டின் போர் சாதனங்களுக்கு அடுத்தடுத்து ஆயுத ஆர்டர்கள் குவியும். அதே சமயம் தோற்கும் நாட்டின் போர் சாதனங்களின் மார்க்கெட் படபடவென சரியும். இதனாலேயே பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா, துருக்கி, சீனா போன்ற நாடுகள் F-16 லாக்ஹீட் மார்டின், சுகோய், டசால்ட், J-10, J-17 உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகளை கண்காணிக்கும். சீனாவின் போர் சாதனங்களுடைய முதல் சந்தை பெரும்பாலும் பரிசோதனை களமான பாகிஸ்தானாகவே இருக்கும். பொதுவாகவே சீன பொருட்கள் விலை மலிவாகவும் ஆப்பிள் போன்ற நிறுவனங்களை காப்பியடித்த சாதனங்களாகவும் பெர்ஃபார்மன்ஸ் குறைபாடோடும் இருக்கும் என உலகளாவிய கருத்து உள்ளது. மேட் இன் சீனா மீம்ஸுகளே அதற்கு சாட்சி. இந்த நிலையில் J-10 போன்ற போர் விமானத்தை கூட சீனா முதன்முறையாக பாகிஸ்தானிடம் கொடுத்து அதன் செயல்பாட்டை கண்காணிக்கிறது.